ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்ம சேனலில் பொதுத்தமிழ் பாடப்பகுதி வந்து 25 வினாக்களை பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் வடிவில் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பொதுத்தமிழ் பாடப்பகுதியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டில் 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா மூதுரை. இரண்டாவது கேள்வி, மூதுரை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஔவையார். மூன்றாவது கேள்வி, மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் 31. நான்காவது கேள்வி, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஐந்தாவது கேள்வி, நெறி என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஆன்சர் வழி. ஆறாவது கேள்வி, மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இப்போ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் கவிஞர். ஏழாவது கேள்வி, கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் காமராஜர். இப்போ காமராஜர் வந்து எவ்வாறு போற்றப்பட்டார்? கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் போற்றப்பட்டார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களால் போற்றப்பட்டார். எட்டாவது கேள்வி, காமராஜருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் 1976. 1976ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, கன்னியாகுமரியில் காமராஜருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் 2/10/2000. அதாவது 2/10 அப்படின்றது வந்து காமராஜருடைய நினைவு நாள். அந்த நாளில் வந்து காமராஜருக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 2000 ஆண்டு. 10வது கேள்வி, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? ஆன்சர் ரா அரங்கநாதன். ரா அரங்கநாதன் அவர் வந்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 11வது கேள்வி, நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாம கல்வியோடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆசாரக்கோவை. 12வது கேள்வி, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். 13வது கேள்வி, ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் 100. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 14வது கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் யார்? ஆன்சர் முடியரசன். இப்போ முடியரசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுகிறார். 15வது கேள்வி, வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். 16வது கேள்வி, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாராபாரதி. 17வது கேள்வி, கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார்? ஆன்சர் தாராபாரதி. இப்போ தாராபாரதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். 18வது கேள்வி, ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 1919. 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. 19வது கேள்வி, தமிழ் கையேடு எழுதியவர் யார்? ஆன்சர் ஜி.யு. போப். தமிழ் கையேடு எழுதியவர் யார்னா ஜி.யு. போப். 20வது கேள்வி, உ.வே. சாமிநாதர் அவர்களின் தலைமையில் சென்னையில் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 1937. இப்போ சென்னையில் இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1937
யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா உவே சாமிநாதர் அவர்களின் தலைமையில் வந்து நடந்தது. 21வது கேள்வி, இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். அவை என்னென்னு பார்த்தோம்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 22வது கேள்வி, தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. இந்த பாடலில் ஏவல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தொண்டு. ஏவல் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா தொண்டு. 23வது கேள்வி, பராபரக்கண்ணி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாயுமானவர். இப்போ தாயுமானவர் இயற்றிய நூல் வந்து பராபரக்கண்ணி அப்படின்றதும் ஒன்று. 24வது கேள்வி, கண்ணி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? ஆன்சர் 2. கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. 25வது கேள்வி, கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் லெபனான். இப்போ கலீல் கிப்ரான் வந்து லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். 26வது கேள்வி, இது வந்து உங்களுக்கான கேள்வி. கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 25 வினாக்களுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.